தனுசு ராசி அப்படின்னாலே இதுவரைக்கும் அவங்களுடைய ராசிக்கு ம். சனி பகவான் கோச்சாரத்துல 3ஆம் இடத்துல இருந்தாரு. ஓகே. இப்போ வந்து அவர் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ம். 4ஆம் இடம் அப்படின்னாலே அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு தான் அர்த்தம். நாள்ல சனி வர்றது நல்லது இல்லைன்பாங்க. பட் ஓகே. இந்த சனி நாள்ல வந்தாலே ரொம்ப நாளா இவங்களுடைய ஆசைகள், அதாவது என்னென்னன்னா, ரொம்ப நாளா இவங்க லைஃப்ல வந்து பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சொந்தமாக ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், அல்லது வீடு கட்டணும், அல்லது ஒரு ரெடி பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும். இப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த காரியங்கள் அத்தனையும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸான பிளஸ்ஸு. விஷயம். ஸோ அது மட்டுமல்ல, இவங்களுடைய பழைய பொருட்கள ஏதாவது குடுத்துட்டு நெறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், ம். ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அவ்வளோ வாங்கிருவாங்க. ஓகே, எல்லாமே ஓகே. இந்த இந்த 2 வருஷம் 2 மாசத்துல ம். இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இவங்களுக்கு இருக்கு, தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும். ஓகே. அது மட்டுமல்ல, இவங்களோட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, யாரெல்லாம் வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு புரொடக்ஷன் சைட்ல இருக்காங்களோ, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கும். ம். இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அது மட்டும் இல்ல, மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இந்த உலகத்துல பிசினஸ பொறுத்தவரைக்கும் 2 தான். ஒருத்தங்க உற்பத்தி பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க விற்பனை பண்ணுவாங்க. விற்பனை 2 பண்ணுவாங்க. தான். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய துறைகள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஏற்றம், நல்லா அவங்களுடைய இதுல இருக்கு. ரொம்ப நாளா அது மட்டும் இல்ல, தோட்டம், விவசாயம் பண்றது அதெல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம விவசாயத்துல இருக்கேன், அக்ரிகல்ச்சர்ல இருக்கேன். கடந்த காலங்கள்ல பெரிய மகசூல் இல்ல, லாபம் இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் இருக்கு. ஓகே. இதெல்லாமே இருக்கு. நான் ரொம்ப நாளா எஸ்டேட் வாங்கணும்னு நினைச்சேன், வீடு வாங்க நினைச்சேன். இந்த நினைப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி, மூவபிள், இதெல்லாமே தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்தபடியாக ஒரு 6ஆம் இடத்த பார்ப்பார். ஸோ 6ஆம் இடம்னாலே சர்வீஸ் தான், வேலைகள் தான். ம். யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ல பெரிய லெவல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கரியர்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல அவங்க முன்னேற்றம் நினைக்கிறவங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறவங்க, இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கிறவங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்கிறவங்க, போனஸ் எதிர்பார்க்கிறவங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டை எதிர்பார்க்கிறவங்க அத்தனை பேருக்கும் சனி பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பலன்களை செய்வார். சூப்பர். நீண்ட நாட்களா ஆமாமா. அவங்கள பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்கள்ல வேலையில நெறைய பிரச்சனை இருந்தது. ம். ஐடியலா இருந்தாங்க, சும்மா இருந்தாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணாலும் அதுக்கான ரெகக்னைஸ் இல்லாம இருந்துச்சு. அத்தனை பேருக்கும் நல்ல ரெகக்னைஸ் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர் அது சார். இல்லாம அவங்க பெரிய லெவல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்னா பாஸ் பண்ணிருவாங்க. ம். அது மட்டுமல்ல, அவங்கள பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் ஜெயிப்பாங்க. பொதுவாவே டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ். ஓகே. நல்ல ஒரு பெண் வேலையாட்கள எதிர்பார்த்திருக்காங்கன்னா, ம். அவங்கலாம் அவங்களுக்கு நல்ல பெண் வேலையாட்கள் அமைவார்கள். ஓகே. இதெல்லாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் இருக்கு. குறிப்பா தனுசு ராசியில யாரெல்லாம் பெட் அனிமல்ஸ், அதாவது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ம். ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கும் இதெல்லாமே இந்த காலங்கள்ல இருக்கு. உங்க சனி 6ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஓ! அடுத்து அவர் கை வைப்பாரு. என்ன பண்ணுவாரு? உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை உண்டு பண்ணுவார். ம். ஒருவேளை அவங்களுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மையை குறைப்பார். நெறைய எனக்கு லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, கடன் வாங்குறேன், வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்களுடைய ஹெல்த்ல கை வைக்க மாட்டாரு. ஓகே, இல்லைன்னா ஓகே. ஹெல்த் வைஸ்ல கை வைப்பாரு. ஏன்னா சனி 4ல இருக்காரு. 6ஆம் ம். இடத்தையும் பார்க்கிறார். ஓகே, ஜோதிட சாஸ்திரமே ஹெல்த் அண்ட் வெல்த் தான். ஸோ ஒரு ஓகே. பக்கம் வெல்த் நமக்கு கூட கூட ஹெல்த்தினுடைய தன்மை அஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ம். இது தனுசு ராசிக்குமே இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா பொருந்தும். ஓகே. அது மட்டுமல்ல, தனுசு ராசியில அவர் வந்து சனி பகவான் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார் அவங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவல்ல கவர்மெண்ட்டால காரியத்தை எதிர்பார்க்குறாங்களோ நடக்கும். ஸோ அது இல்லாம பெரிய லெவல்ல நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஓகே. கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல ஆரம்பிக்கலாம். அது பெரிய லெவல்ல அவங்கள கொண்டு போய் விடும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால பெரிய லெவல்ல பலனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ, நடக்கும். சொசைட்டில அவங்களுக்கான அந்தஸ்து கூடும். இது எல்லாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பர், இந்த சூப்பர். காலகட்டங்கள்ல கலைத்துறையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. மெயினா அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா கவனம். இருக்கணும். அவங்களுடைய பிசினஸ பொறுத்தவரைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். சூப்பர் சார், சூப்பர். இப்போ கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்குமே வந்து